வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திருக்கணிதப்படி ஆல்ரெடி சனி பயிற்சி ஆனாலும் கூட இந்த திருநள்ளாறில் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியை தான் நம்ம முழுமையாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வாக்கியப்படி தான் அதை நிகழ்த்துறாங்க. வாக்கியப்படி நடக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியை தான் எல்லோரும் வரவேற்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா சனி பயிற்சியானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் என்ட்ராகி மீன ராசிக்குள்ளே போகிறாரு. சரி, இது யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், எந்த ராசிக்கெல்லாம் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாதகம்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல பாதிக்கப்படுறது மேசராசி. மேசராசிக்கு விரய சனியாக வர்றாரு, அதாவது 12ஆம் இடத்து சனியாக வர்றாரு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வர்றாரு, அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வர்றாரு. அது ஒரு தொந்தரவான அமைப்பு தான். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வர்றார் சனி பகவான். 7ஆம் இடத்து சனி கொஞ்சம் தொந்தரவு தான் கொடுப்பாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக தனுசு ராசிக்கு வர்றாரு. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அது ரொம்ப தொந்தரவு தான். இதையெல்லாம் நீங்கள் இந்த பாதிப்பிலேருந்து சனி பகவான் தரக்கூடிய பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி அன்னைக்கு திருநள்ளாறு போய் நலன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு சனி பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது சனி பகவானுக்கு அங்கே திருநள்ளாறு போக முடியாதவங்க அவங்கவுங்க ஊரில் உள்ள சனி பகவானுக்கு சனி பயிற்சி பண்ணிக்கலாம். அன்றைக்கி கண்டிப்பாக நல்லெண்ணெய் குளியல் பண்ணி குளிச்சுட்டு சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. வயதானவர்களுக்கு செருப்பும் கருப்பு கலர் குடையும் தானமாக கொடுங்க. அன்றைக்கி யாருக்காச்சும் ஒரு 8 பேருக்கு சைவ சாப்பாடு வாங்கி கொடுங்க. மேச ராசிக்காரர்கள் தேவையில்லாத செலவெல்லாம் செய்கிறது குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கிறத குறைச்சிங்க. தேவையற்ற செலவெல்லாம் பண்ணாதீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க. வாகனம் 2 வீலரில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு போங்க. கன்னி ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமாக இருங்க. கணவன் சண்டை போட்டால் மனைவி விட்டு கொடுத்து போங்க, மனைவி சண்டை போட்டால் கணவன் விட்டு கொடுத்து போங்க. தனுசு ராசிக்காரர்கள் இடம் பொருள் வாங்கிறது விற்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கும், இடமாற்றம் ஏற்படும். இதெல்லாம் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் வலுவாக இருந்தால் இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலில் கலந்து அந்த பூஜையில் கலந்து விநாயகருக்கு உங்களால் முடிந்த நைவேத்தியம் செய்து அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. முடிந்த வரையிலும் அனாதை குழந்தைங்களுக்கு சனிக்கிழமையில் அன்னதானம்